எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நிறைய பேர் நம்மளை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட கனவு நிறைவேறாதா, நம்மளோட ஆசை நிறைவேறாதா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இப்படி பல கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். ஆனாலும் பொழுது விடியும், அதே வேலை, அதே மனுஷங்க, அதே செயல், யாரும் மாற மாட்டாங்க உலகத்தில். ஆனால் ஏதாவது மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தோடைய வாழ்க்கையும் கடந்து போகுது. வருஷம் போகுது, நாள் போகுது, வயசு போகுது. என்ன சார் நான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, தோக்காமல் போயிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, சில பேர் ஏதோ சம்பாரித்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுறோம், லைஃபுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் அவங்கக்கிட்டையும் போய் நம்ம கதை கேட்டோம்னா, நிம்மதி இருக்கா சார், விட்டாங்க சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், கையெடுத்து கும்பிட்றேன், என்னை பற்றி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்களை பற்றி பேசாதீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா எல்லா விதத்திலையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இதுக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா? அர்த்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அர்த்தத்தோடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ₹1 உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போனால் உங்கள் உறவு உங்களை மதிக்குமா? உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? என்னைக்காவது இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய நிமிடமாக இருந்திருக்கா? யோசிக்கணும்ல. இதை யோசிக்க வைக்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 விஷயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்றையும் பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச தீர்வுகளை, சில விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கை மாறுங்க, நம்புங்க. எப்படி வாழணுங்கிறத நான் லாஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அதை கேட்டுட்டு கீப் இட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க. நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இந்த திராசாக இருக்கிறதுல எவ்வளோ கஷ்டம். ஒரு கல், எடக்கல் ஒன்று வைப்பான், எடக்கல் அளவுக்கு நமக்கு ஒரு பொருள் வைப்பான். எடக்கல் வெயிட்டு, அந்த வெயிட்டுக்கு வெயிட் உள்ள பொருளை கொடுப்பான். ஆனால் அந்த எடக்கல்லை விட பொருளுடைய தரம் கூட. இதை யாராவது மதிப்பானா? கவனிங்க பார்ப்போம், இந்த வார்த்தையை திருப்பி கவனிங்க. எடக்கல், அந்த எடக்கல் அளவுக்கு பொருளை வைக்கிறான். ஆனால் எடக்கல்லுடைய மதிப்பு என்னங்க? அது ரொம்ப கம்மி, குறைவு. அது ஏதோ ஒரு உலோகத்தில் செய்யப்பட்டது. ஆனால் பொருள் அது விலை சார்ந்தது. ஆனால் அது எடைக்கல் அளவுக்கு போகும்போது அதோட மதிப்பு குறையப்படுது. பல இடங்களில் துளாராசிக்காரங்க தன் மதிப்பை இழந்து விடுகிறார்கள். இது அவங்களுக்கு பெரிய வலி. இருதலி கொல்லியாக இருப்பாங்க. இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது, இதை விடவும் முடியாது, அதை அணைச்சிக்கவும் முடியாது. உறவுகளினால் டிப்ரெஷன், குடும்பத்தினால் டிப்ரெஷன், ஃபினான்ஸில் டிப்ரெஷன், வேலையில் டிப்ரெஷன், ஃப்ரெண்ட்ஸில் டிப்ரெஷன், நம்ம சந்தோஷத்தில் டிப்ரெஷன். டிப்ரெஷன் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது லிப்ரா, துளாராசிக்கு. கரெக்ட். ஏன்னா ஒரு தோற்றம், ஒரு மாயையை துளாராசிக்காரர்கள் உருவாக்கிடுறீங்க. அந்த மாயையிலே உங்களை எல்லாரும் வச்சுருப்பான். துளாராசி அவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க? அந்த நல்ல பேரை வச்சுக்கிறது பெரிய கஷ்டம். கெட்ட பேர் கூட எடுத்துன்னு போயிடலாம்.
கெட்ட பேர் எடுத்துன்னு போயிட்டால் ஒரு பயிலும் நம்மளை வந்து நல்லா பேச மாட்டான். எல்லா பேரும் கெட்டதாக தானே பேச போகிறான், பேசிட்டு போடா அப்படின்னு. ஆனால் நல்ல பேர் எடுத்துட்டோம்னா ஒரு இடத்துலையும் கோவப்பட முடியாது. உண்மையிலே அட்டி செவ்வில் கட்டி அரையணும் போல் இருக்கும். ஆனால் அரையாமல் ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எதுக்குங்கம்மா இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் கேட்க தோணும். அண்ணன் வச்சு மிதிக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ கோபத்தையும் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தாண்டா நாங்கள் நடிக்கிறது அப்படின்னு கேட்குறவர்கள் துளாராசிக்காரன். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த நடிப்பு உலகம்தான். உங்களுக்குள்ளேயும் அந்நியன் இருக்கிறான். ஒரு நாள் வரும்போது பிரித்து மேய்ஞ்சிருவீங்க. ஆனால் அதை அதிகபட்சம் அந்த அந்நியனை வெளியில் காட்டாமல் பார்த்துப்பீங்க. அம்பி தான் இந்த ரூல்ஸ், நிறைய ரூல்ஸ் பேசுவீங்க. ஆனால் அந்த ரூல்ஸை மீறுறவனை ரெமோவாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவீங்க. அந்நியனாக வெளியில் வரமாட்டீங்க. சண்டை இல்லாத சூழல்களை, அமைதியான சூழ்நிலைகளை, சிரித்த சூழல்களை விரும்பக்கூடியவர்கள். ஆனால் அந்த உலகம் உங்களுக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? சண்டையே ஒன்னாலத்தேன் அப்படின்மா, பிரச்சனைக்கே நீ தான் காரணம் அப்படின்வான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வார்த்தை. என்னடா, என்ன தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா? அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சண்டை ஒன்றால தான், பிரச்சனை ஒன்றால தான். இப்படி துளாராசி மீது அடுக்கடுக்காக பழிகளையும் பாவங்களையும் சுமத்தி கொண்டே இருப்பாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் எல்லாருக்கிட்டையும் சமமாக பழக நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் எல்லாராலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க துளாராசிக்காரவங்க பாரபட்சமாக தான் பழகுவாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா வேற மாதிரி நடத்துவாங்க, தெரியாதவங்கன்னா வேற மாதிரி நடத்துவாங்க. இப்படி ஒரு பேர், ரிப்பேர், பேரில் ஒரு ரிப்பேர். ஆமாம். அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லணும், கவர்ச்சிகரமாக பேசி அந்தந்த டைமிங்கில் பேசி எல்லாரையும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. அது உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பலம். ஒரு கவர்ச்சிகரமான பேச்சு அனைவரையும் கவரக்கூடிய மனுஷர்கள். இது துளாராசி. அது நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அது ரொம்ப தூரம் நிற்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பேசி அதை கவர்ந்தாலும் அவன் கேட்டவன் கேடு கட்டுவன். அவன் நம்மளை திட்டணும்னு நினைக்கிறவன் திட்டிகிட்டு தான் இருப்பான். கேட்டவன் கேடு கட்டவன். அவங்ககிட்ட போய் எதுக்கு கவர்ச்சிகரமாக நம்ம பேசிக்கிட்டு, பேச்சால் அவனை கவர்ந்தேன், எதுக்கு இந்த வேலை? அவன் திட்ட போகிறவன், அவனை கவர முடியாது. ரசனை இல்லாத மனுஷங்கள்கிட்ட போய் நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதான் துளாராசிக்கு பெரிய பேஜாராக இருக்கும். நம்ம ரசனையை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம எண்ணத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது குடும்பத்திலேயே இருக்கும். அந்த கழுதையெல்லாம் குடும்பத்திலே இருக்கும். நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் குடும்பத்தில் இருப்பாங்க. அவங்கள கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். என்றைக்குமே தீபாவளி பொங்கல் மாதிரி இருக்கணும்னு நினப்பாங்க. துளாராசிக்காரங்க அது மாதிரி இருக்க முடியுமா? டெய்லி தீபாவளி பொங்கல்னால் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். 1000 கடன் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான். அதுதான் தீபாவளி. ஆமாம், அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கே லாய்க்கு இருக்காது, ஆனால் பொங்கல் கொண்டாடுவேன். அதுதான் பொங்கல். பண்டிகையெல்லாம் மட்டும் அழகாக கொண்டாடுவோம். பார்த்துருக்கீங்களா? தீபாவளிக்கு எத்தனை பேர் கடன் வாங்காமல் தீபாவளி கொண்டாடி இருக்கீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். கையை விடுங்க பார்ப்போம், விரலை விடுங்க. சான்ஸ் இல்லை ராஜா, சான்ஸே இல்லை. நீ கடன் வாங்காமல் தீபாவளி கொண்டாடலாம், பக்கத்தில் இருக்கிற மனுஷங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, உன்னை கேவலமாக பார்ப்பாங்க. அதுக்காகவே கடன் வாங்கணும். அப்போ அதே மாதிரி இன்னொன்று, ரொம்ப கலை நயம் ரசனை உள்ளவர்கள். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற பேச்சை தான் வெளியில் எடுப்பீங்க. எல்லோரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா துளாராசியாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ரசனையே இல்லாதவங்க. அப்படி தான் இந்த பேச்சுகள் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு புன்னகையோடு இருக்கணும் அப்படின்னு, காட்சி அளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய மனக்கசப்புகள். சார் அந்த புன்னகைக்குள்ளே வலி இருக்குது சார், இந்த புன்னகைக்குள்ளே நமக்கு வருத்தம் இருக்குது சார், வருத்தத்தோடு அந்த புன்னகை வெளியில் வருது. ஆனால் வெளியில் நாங்கள் காட்டிக்கிறது கிடையாது, அப்படியே நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம். இந்த மெயின்டைன் எத்தனை நாளைக்கு நம்ம பண்ண முடியும்? இந்த மெயின்டைனில் தான் ஆனால் எங்கள் வாழ்க்கை ஓடுதுங்க அப்படின்வாங்க. அதனால தான் என்ன ஆகுன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு முடிவு எடுக்க முடியாமல் உள்ளுக்குள்ளே நம்ம தவிச்சுக்கிட்டே இருப்போம். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, சரியா சரியில்லையா? ஒரு கதவை சாத்துறதா இருந்தால் கூட நம்ம நல்லா சாத்திடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சாத்திட்டோம்னா நமக்கு இதாகிடும்.
ஆனால் சாத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தவிப்பு. இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை விட இன்னொன்று என்ன தெரியுமா, இன்னொருத்தவங்களை திருப்திப்படுத்த முடியலைங்கிற மன உளைச்சல் அதிகமாக உள்ள ஒரு ராசி. ஆனால் ஒரிஜினலாக திருப்திப்படுத்துகிறோம். அவன் திருப்திப்படுத்த முடியாதவனாக இருக்கானேப்பா, அவனை போய் திருப்திப்படுத்த நம்ம எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? கருணையே இல்லாத மனுஷங்களையும் அதாவது வருத்தத்தை தெரியாத மனுஷங்களையும் ஆண்டவன் நம்மக்கிட்ட கொடுத்துட்றானே, இவங்களெல்லாம் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? இந்த கேள்வியை நம்ம மனசில் முதல்ல நினச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிடும். கடுமையான ஒரு கோபம், ஆத்திரம் என்ன வந்தாலும் வெளியில் காட்ட முடியாது. அட்டி என்ன சொல்லுவாங்க, இருக்கிற பொருளை போட்டு ஒட்டக்கணும் போல் வரும். ஆனால் துலா ராசிக்கார பிள்ளைங்க செய்ய முடியாது. ஏன்னா நல்ல பேரை வாங்கிட்டோமே, நல்ல பேரை வாங்கிட்டோமே. எப்படியா, எப்படி முடியும்? அப்போ மனசில் என்ன ஆத்திரம் வந்தாலும் வெளியில் காட்டிக்க முடியாது. ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, தனிமை. இந்த தனிமை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம தனியாக இருக்கிறோமே, ஏயா நமக்கு யாரும் இல்லை, ஏயா நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல, ஏயா நம்ம இப்படி வருத்தத்தோடையே வாழ்கிறோம், எப்பா இதுக்கா என்னையை பெற்று போட்ட, ஆத்தா இதுக்கா என்னையை பெற்று போட்ட, சாமி இதுக்கா என்னையை படைச்ச, இப்படி கேட்கணும். இப்படியே கேட்டுக்கிட்டு இருப்போம். இது கேட்காத துளாராசிக்காரங்க ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இந்த வார்த்தையை நான் கேட்கலைங்க, இது வரைக்கும் என் பிறப்பில் கேட்டதில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். வச்சுப்போம், சவால் வைப்போம். கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஏன்னா நான் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்கிறேன். நான் தனிமையில் போய் மாட்டிக்கிட்டேன். இன்னொன்று சொல்லவா, நிறைய சோகம், நிறைய இந்த புன்னகைக்கு பின்னாடி சோகம் இருக்கக்கூடிய ஒரே மனுஷன் துளாராசிக்காரங்க. ஆமாம், ஏன்னா மற்றவங்க தன்னை தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருந்து, என்ன கண்டிங்க, என்னத்தை கிழிச்சிங்க, ஆமாம் இவன் தப்பாக நினைக்கிறான், தப்பாக நினைக்கல, தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருங்க. நான் இந்த நிமிஷம் சொல்கிறேன், ஒருத்தவன் தப்பாக நினைக்கிறதுனாலையும் நம்ம கீழே இறங்க போகிறதில்ல, ஒருத்தவன் நல்லா நினைக்கிறதுனால நம்ம ஏற போகிறதில்ல. ஆண்டவன் நல்ல மனசை நமக்கு கொடுத்துருக்குறான், நல்ல எண்ணத்தை கொடுத்துருக்குறான், 4 பேருக்கு உதவுற எண்ணத்தை கொடுத்துருக்குறான், 4 பேர் கெட்டு போகக்கூடாதுங்கிற நினப்பை கொடுத்துருக்குறான், ஒரு ஆலமரம் மாதிரி கீழே நிறைய பேரை பாதுகாக்கிற எண்ணத்தை கொடுத்துருக்குறான். இதை விட நமக்கு என்னங்க பலம்? நாம் இந்த நிமிஷம் நினைக்கிறத நடத்துவோம். சாணக்கியனாக இருங்க, சத்திரியனாக இருக்க வேணாம், சாணக்கியனாக இருங்க, தந்திரவாதியாக இருங்க. துளாராசிக்காரர்களை ஜெயிப்பீங்க. அவ்வளோதான். உங்கள் ரகசியத்தை இன்னொருத்தன் புரிஞ்சிக்கக்கூடாது, உங்களை இன்னொருத்தன் தெரிஞ்சிக்கக்கூடாது, உங்கள் மனசை யாரும் தெரிஞ்சிக்கக்கூடாது. இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. துளாராசி சக்ஸஸ் ஆவீங்க, வெற்றி பெறுவீங்க, நல்லது நடக்கும். என் உறவுகளே, ஒரு ஆழமான தேடலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த தேடல் முடிவு அல்ல, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுவோம் அடுத்த பதிவில். ஏன்னா மனக்குமுறல், மன கஷ்டம், மன வருத்தம் இது ஒரு நாளில் சொல்லி தீர்க்க முடியாது. சில ஏமாற்றங்களை சந்தித்த நம் உள்ளம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை தேடுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லது விஷயம், ஒரு தூண்டல், ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டலாக நான் இருப்பேன். தூண்டலாக சில நல்ல செய்திகளோடு அடுத்த தேடல் பகுதியில் உங்களை நான் முழுமைப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த தேடல் பகுதியில் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தொடருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தேடலோடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.